ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ இல்லைங்க, ஏன்னா இன்றைக்கி ஓணம் ஃபெஸ்டிவல் இல்லைங்களா? ஸோ ஓணம் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் இன்றைக்கி என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது 2 வகையான குருமா கொடுத்துருந்தாங்கங்க. வெள்ளையாக இருக்கிற ஒரு குருமா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற குருமா, 2 வகையான குருமா கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்னன்றது உங்களுக்கு லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். இது சின்ன பார்சல். இது அடுத்தது பெரிய பார்சல் என்னன்றது பார்த்துடலாங்களா? இப்போ பாருங்கள், ஒயிட் சட்னி, கார சட்னி, அதாவது தேங்காய் சட்னி, கார சட்னி. இது சாம்பார். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றது பாருங்கள். உள்ள நிறைய கிரேவி திட்டமாக நிறைய கொடுத்துருந்தாங்க. நம்ம கேட்காமையே அவங்க நிறைய கிரேவி கொடுத்தாங்க. இதுவும் சாம்பார். பாருங்கள், 2 பார்சல் தான் வாங்கினோம். சட்னி, கார சட்னி, சாம்பார். இந்த சாம்பார் இன்னொன்று எக்ஸ்ட்ராவே இருக்குது, தாராளமாக போதும். ஏன்னா நாங்கள் சாம்பார் நிறைய யூஸ் பண்ணுவோம். அவங்களே கேட்காமையே இது புது கடைக்கு போயிருந்தேங்க. பழையசாக ஒன்று வாங்குவாங்களே அந்த கடைக்கு போல் வேறு கடைக்கு தான் போனோம். சுட 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 நல்லா போட்டுருந்தாங்க. அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம் 2 பார்சல். நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்றது. அப்படி முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு முன்னாடியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேப்பர் எடுத்து அது கவர் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம பிரித்து பார்க்கலாங்களா? இது என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி யாரெல்லாம் ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றது எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து கேரள மக்களுக்கும் மற்றும் ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுற அனைத்து மக்களுக்குமே, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ், கமெண்டர்ஸ் அண்டு ஷேரர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, பரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வெஜ்ஜு குருமா தாங்க வாங்கினோம். இது இட்லி பாருங்கள், சுட சுட இருந்ததுங்க. அவ்வளோ இங்கே வீட்டுக்கு ஓப்பன் பண்ணால் கூட அவ்வளோ சூடாக இருந்துச்சு. நல்லா வாழை இலை போட்டு மடித்து கொடுத்துருக்காங்க. 5 இட்லி 40 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் 2 பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கோம். 5 இட்லியாக 2 பார்சல். நல்லா சூடாகவும் இருக்குது. அப்போ ஒரு இட்லின்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபா கணக்கு வருது இல்லைங்களா? நல்லா தான் இருந்ததுங்க இட்லி. இதுவும் அதே மாதிரி தான் 5 இட்லி பார்சல். 5 இட்லி பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறவங்க இன்றைக்கி என்னென்ன ஃபுட்டு செய்வீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா எங்களுக்கு என்னென்ன செய்வாங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஓணம் ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணுற பொங்கல் மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த செலிப்ரேட் பண்ணுற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் ஐட்டம் இன்றைக்கி செய்வீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் என்ன சாப்பிட்றோம்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ப்ளஸ் பரோட்டா தாங்க. ஏன் இன்றைக்கி நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம்னா, என்னுடைய 2வது டாட்டருக்கு இன்றைக்கி ஹாக்கி விளையாடும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேட்டில் அடிச்சிட்டுன்னு இல்லை, அவங்களுக்கும் தெரியாமல் தான் பண்ணிட்டாங்க. அடித்து இந்த தாடையில் அடிபட்டுடுச்சு. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுனால வரும்போது நாங்கள் இந்த பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வீட்டில் செஞ்சு கொடுக்க லேட் ஆகும் இல்லையா, உடனே டேப்லெட் போடணுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு சாஃப்டான ஒரு ஃபுட்டு கொடுக்கணுன்றதுக்காக இந்த இட்லி வாங்கி கொடுத்துருக்கேன். பெரியவளுக்கு பரோட்டா பிடிக்குன்றதுனால பரோட்டா வாங்கி கொடுத்துருக்கேங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஹோட்டல் ஃபுட்டு. சரிங்களா? இப்போ வாங்க அவங்க சாப்பிட்டு அவங்க மாத்திரை வேற போடணும். நல்லா கொடுத்துடலாம். என்ன கிரேவி இருக்குன்றது பார்க்கலாங்களா? சாம்பார்,
ஃபஸ்ட்டு இட்லிக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றாங்க. அது எப்படி டேஸ்ட் இருக்குன்றதை பார்க்கலாங்களா? நல்லா தொட்டாச்சு. நல்லா சூடாக இருக்குங்க, இட்லி சூடாக இருக்குது. 8 ரூபா தான் ஒரு இட்லி, தாராளமாக வாங்கலாம். இதனுடைய டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாம்பார். நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டா சாப்பிட்றவங்களுக்கு குருமா. இந்த குருமா வந்து 2 வகையான குருமா கொடுத்துருந்தாங்க. 2மே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம டார்க்காக இருக்கிற குருமா ஊற்றிக்கிடலாம். எவ்வளோ சூப்பராக பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? பரோட்டா பிரியர் இவருங்க. எனி டைம் நீங்கள் பரோட்டா சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய ஆள் தான் இவங்க. பெரியவர்னா பெரியவங்க, பெரிய பொண்ணு, சரிங்களா? இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நல்லா தாங்க இருந்தது. பரோட்டா வந்து ஒன்று 15 ரூபா, ஆனால் ஒர்த்து இல்லை, ஒரு சின்ன பீஸாக தான் இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுருக்கோம். மீதி வந்து 2 பரோட்டா, 6 இட்லி அப்படியே எடுத்து வச்சிட்டோம். அப்புறமா சாப்பிட்றதுக்காக நானும் சாப்பிடுவேன். அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.